என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? ஏன் ஸ்ருதி, நான் இங்க வரக்கூடாதா? கண்டிப்பா நீங்க இங்க சாப்பிட வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? மீனா கிட்டயும் பேசணும் தான் இருந்தேன். நல்ல வேளை அவங்களும் இங்கே இருக்காங்க. நீ பேசின வரைக்கும் பத்தாதா? இவ்வளவு நாள் உன் பொய்யை என் தலையில சுமந்துட்டு இருந்தேன். இப்ப உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் தான் கெட்டவளா நிக்கிறேங்க. என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ் மீனா, ஒரு 2 minutes. அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க. ஆண்டி என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ செஞ்சிருக்க வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்க? ஆண்டி மட்டும் அப்படி நினைக்கல, மனோஜும் அந்த ஐடியால தான் இருக்காரு. ஏன்னா நீங்க பண்ண வேலை அப்படி. எங்க நான் தப்பு பண்ணிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டேன். ப்ளீஸ் மீனா, நான் சொல்றத கேளுங்க. நான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக நானும் மனோஜும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. எங்களை ஏன் ஆண்டி பிரிக்கணும்னு பாக்குறாங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும் ரோஹிணி? ஆண்டிக்கு எப்பவுமே நீங்க தான் ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கீங்க. என்னெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. மீனாவை சொல்லவே வேண்டாம், திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை தானே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதான் நீங்க இப்படி ஏமாத்துறதா உங்களால தாங்கிக்கவே முடியல. முன்னாடியே நீங்க இந்த உண்மையை சொல்லிருக்கணும். முடிஞ்சதை விடுங்க ஸ்ருதி, என்னால மனோஜ் இல்லாம இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன் ஏற்கனவே உதவி பண்ணி நான் படுறது பத்தாதா? இருங்க மீனா. என்ன ஹெல்ப் ரோஹிணி? மனோஜ் கூட தான் நான் வாழ்வேன். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் என் வாழ்க்கை இப்படி நட்டாத்துல நிக்குது. பாசமா இருந்த என் புருஷன் இப்ப என் மேல வெறுப்ப கொட்டாரு. மாமா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி ஸ்ருதியோட நிலைமை ஆகணுமா? உன் பிரச்சனைக்குள்ள இனிமே நாங்க வர மாட்டோம். உன் வாழ்க்கையை நீயே காப்பாத்திக்கோ. எங்ககிட்ட எல்லாம் எதுவும் கேட்காத. நீங்க 2 பேரும் நான் என் புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது. நீங்க 2 பேர் மட்டும் எப்போ உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா?